Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அதாவது பாத்தீங்கன்னா மானிட்டைசேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் நம்ம வந்து பேச போறோம். அதாவது நீங்க வந்து இப்ப புதுசா சேனல் தொடங்கி இருந்தாலும் சரி இல்லனா ஏற்கனவே மானிட்டைசேஷன் வந்து எனேபிளான சேனலா இருந்தாலும் இந்த வீடியோ கட்டாயமா தேவையான ஒண்ணு. என்னன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தோம். அதுல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த மாதிரி மிஸ்லீடிங் டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி நம்ம தவறா ஏதாவது பண்ணியிருந்தோம்னா நம்ம புதுசா வந்து யூடியூப்ல மானிட்டைசேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது இத வந்து செக் பண்றாங்க. அந்த தப்பு நம்ம செஞ்சிருந்தோம்னா நமக்கு மானிட்டைசேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படி நம்ம ஒன்னு சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு படிக்கு மேல போயிட்டு ஏற்கனவே மானிட்டைசேஷன் வந்து எனேபிளான சேனலுக்கு வந்து டிசேபிள் பண்ணி விட்டுருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு லாங்குவேஜ்ல அந்த சேனல்ல யூடியூப்ல போட்ட விஷயம் தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாருமே யூடியூபர்ஸ் தான், நம்மளும் இந்த தவறுகள் நிறைய செஞ்சிருப்போம். ஏன்னா என்னோட வீடியோஸ்ல நானே இந்த மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமா அதை திருத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் மெயினா இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சேனல்காரங்க அவங்க வந்து கொஞ்சம் மானிட்டைசேஷன்ல எனேபிள் ஆகி கொஞ்சம் பெரிய சேனல்ல இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்து டிசேபிள் ஆயிருக்கு. அவங்களுக்கு ரீசன் என்னன்னா இதுதான், இந்த மிஸ்லீடிங் அந்த டேக் அந்த மாதிரிலாம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலை வந்து அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. டைட்டில் எதுவும் தப்பு கிடையாது. அப்புறமா டேக் செக்ஷனில் கொடுத்துருக்கிறது கூட எல்லாமே அந்த வீடியோக்கு ரிலேட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே சரியாக பண்ணியிருக்கோமே, அப்புறம் எதுக்கு இது இந்த மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச ஒரே தப்பு, நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குல்ல அதில் பொதுவாக நம்ம அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட வீடியோவை பற்றி நம்ம வந்து ஷார்ட்டாக அந்த இடத்துல வந்து நம்ம எழுதிக்கணும், அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து அதாவது நிறைய வார்த்தைகள் வந்து கம்மா போட்டு எழுதியிருக்காங்க. ஸோ வந்து இதுதான் பெரிய தப்பாக போச்சு. நானுமே இந்த மிஸ்டேக் வந்து என்னோட வீடியோஸில் பழைய வீடியோஸ்லாம் செஞ்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக நான் வந்து பழைய வீடியோலாம் செக் பண்ணி அதெல்லாம் வந்து மாற்றிட்டு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் நிறைய நேரங்களில் நினைப்போம், ஓகே நம்ம அந்த வார்த்தைகள் தானே கொடுக்குறோம், நம்ம எதுவும் தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுப்போம். அப்போ யூடியூப்பை பொறுத்தவரையில் அது எப்படி வந்து கணக்கு எடுத்துக்கும்னா அதையுமே ஒரு டேக் அந்த மாதிரி தான் அது வந்து எடுக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேக் செக்ஷனில் தான் நம்ம ஒரு வார்த்தை போட்டுட்டு நம்ம வந்து கமா போடுவோம். ஸோ அதுவுமே அப்படி நினச்சிட்டு என்ன நினைக்குது அப்படின்னா யூடியூப் வந்து ஸோ இவங்க வந்து இந்த வியூஸ் வந்து அதிகம் கிடைக்கிறதுக்காக யூடியூபே ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி வந்து டேக் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் வந்து முடிவு பண்ணி தான் அந்த மானிட்டைசேஷன் வந்து டிசேபிள் பண்ணி விட்டுருக்காங்க. உங்களோட பழைய வீடியோஸ் எல்லாம் கட்டாயமாக வந்து செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் வந்து இந்த மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஒருவேளை நீங்கள் கூட செஞ்சிருக்கலாம், நம்ம தப்புன்னு தெரியாமல் செஞ்சிருப்போம்ல. நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மாதிரி நம்ம ஒரு வார்த்தைகள் போட்டு கமா போட்டு எழுதியிருந்தோம் அப்படின்னா அது வந்து யூடியூப்பை பொறுத்தவரையில் தவறான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி பண்ணியிருக்கீங்கன்னா அதெல்லாம் மாற்றிடுங்க, அதெல்லாம் எடுத்து விட்ருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை எழுதக்கூடாது. மீன்ஸ் நம்ம அந்த வீடியோ பற்றி ஷார்ட்டான ஒரு பேராகிராஃப் அந்த மாதிரி தான் எழுதலாம். மற்றபடி கமா போட்டு நிறைய வார்த்தைகள் மாதிரி நம்ம எழுதக்கூடாது. அல்லாமல் நீங்கள் ஹேஷ்டாக் கொடுக்குறத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா இது வந்து தப்பாக போயிடும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ உங்களோட பழைய வீடியோஸ்லாம் கட்டாயமாக செக் பண்ணி பாருங்கள். பெரிய சேனலில் நீங்கள் இருந்தால் கூட, ஏன்னா வந்து நமக்கு தெரியாதுல முன்னாடி நம்ம இந்த மிஸ்டேக் வந்து பண்ணியிருப்போம். ஏன்னா திடீர்னு மானிட்டைசேஷன் வந்து டிசேபிள் பண்ணாங்கன்னா கஷ்டம். ஸோ வந்து அந்த தவறு யாராவது பண்ணியிருக்கீங்கன்னா திருத்திக்கோங்க. அதுக்காக நம்ம மெயினாக இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஏன்னா நானுமே அந்த மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.